மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு நாராயணசாமி, உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அமைச்சரவையில் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் எனக்கு இணையமைச்சராக செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் திரு மறைந்த தலைவர் மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்களால் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக முதலில் நியமிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. அவர் பொருளாதார நிபுணர் என்ற முறையில் திரு நரசிம்மராவ் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நிதியமைச்சராக ஆக்கினார். அவர் நிதியமைச்சர் ஆன உடனே டாக்டர் மன்மோகன் சிங் எடுத்த நடவடிக்கைகள் பொருளாதார மேம்பாடு, வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது, லைசன்ஸ் ராஜ்யத்தை ஒழித்தது, பெர்மிட் ராஜ்யத்தை ஒழித்தது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள், பொதுத்துறை நிறுவனங்களை புனரமைத்தது, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை போன்ற வேலைகள்லாம் அவர் செய்தனால மிக சிறந்த ஒரு நிபுணராக, ஒரு சிறந்த நிதியமைச்சராக செயல்பட்டார். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வந்த சமயத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அன்னை சோனியா காந்தியுடைய பரிந்துரையின் பேரில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக 2004 நியமிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் பிரதமர் பதவியை தாங்குவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் மிக தைரியமாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த பதவியை பெற்று மிக சிறப்பான முறையில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமப்புற கட்டாய வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புற மக்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குவது, குடியிருப்புகளை உருவாக்குவது, கட்டாய கல்வி திட்டம், கட்டாய உணவு திட்டம், இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு திட்டம், தகவல் அறியும் சட்டம், மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்குகின்ற திட்டம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுடைய வாழ்க்கை தரை உயர்த்துவதற்கு, வேலைவாய்ப்பு உருவாவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இது போன்ற அது செய்ததன் காரணமாக இந்தியா ஒரு வல்லரசாக வருகின்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கினார். அந்த சமயத்தில் தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நான் மத்திய அமைச்சரவையில் திட்டத்துறையுடைய அமைச்சராக 3 காலம் பணிபுரிந்தேன். டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய என்னுடைய கேபினெட் அமைச்சர், நான் அவரிடம் துணை அமைச்சர். அவர் எனக்கு நிறைய அனுபவத்தை நான் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். நிர்வாக திறமை பெற்றவர், மிகவும் எளிமையானவர், குறிப்பாக விளம்பரத்தை விரும்பாதவர், யாரையும் பகைத்து கொள்ளாதவர், எதிர்கட்சியில் சாடினாலும் அதை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள மாட்டார். எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தலைவர். அவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. பண்டித நேரு அவருடைய கொள்கையிலே, வெளியுறவு கொள்கையில வளர்த்தவர். இப்படி அவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த திட்டங்கள், குறிப்பாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இந்த தருணத்துல உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணசாமி.